பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும். இஸ்ராயீலுடைய சந்ததியினர்களே, உங்களுக்கு நான் கொடுத்த நியமத்துகளை நினைவு கூறுங்கள். அல்லாஹ் தாலா பனி இஸ்ராயீல்களுக்கு நிறைய நியமத்துகளை அல்லாஹ் தாலா கொடுத்திருந்தான். கொஞ்ச நெஞ்ச நியமத்துகள் கிடையாது, நிறைய நியமத்துகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். வஅஃபு பி அஹ்தி, என்னுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஊஃபி பி அஹ்திக்கும், உங்களுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்றுகின்றேன். வையாய ஃபர்ஹபுன், என்னையே அஞ்சுவீர்களாக, என்னையே பயப்படுவீர்களாக. வாமினு பிமா அன்சல்து முசத்திகல் லிமா மஅக்கும், வாமினு பிமா அன்சல்து, நான் இறக்கிய வேதத்தை ஈமான் கொள்ளுங்கள். அந்த வேதம் முசத்திகல் லிமா மஅக்கும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேதத்தை அது உண்மைப்படுத்துகிறது. வலா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹி, அந்த வேதத்தை நிராகரிக்கக்கூடியவர்களில் முதன்மையானவர்களாக நீங்க ஆகிவிடாதீர்கள். வலா தஷ்தரு பி ஆயாத்தி சமனன் கலீலா, சொற்பமான பணத்துக்காக என்னுடைய வசனங்களை நீங்கள் விற்றுவிடாதீர்கள். வஹியாய ஃபத்தகுஸ், என்னையே அஞ்சுவீர்களாக அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பனி இஸ்ராயீல்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்த நேமத்துகளை அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துகின்றான். இஸ்ராயீல் மக்களே அப்படின்னு சொல்லி, இஸ்ராயீல் அப்படின்னு சொன்னால் அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர்தான் இஸ்ராயீல் என்பது. நான் ஏற்கனவே பல வாட்டி இந்த செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ராயீல் என்பதாகவும் ஒரு பெயர் இருக்கின்றது. பனி இஸ்ராயீல் அப்படின்னா யகூதிகள், அவங்க எல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களுடைய பிள்ளைகள் தான், யூதர்கள் எல்லாருமே. அப்போ அல்லாஹ் தாலா இருக்கிறானே, யா பனி இஸ்ராயீல், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயீலுடைய மக்களே, உதுகுரு நேமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு நான் செஞ்ச நேமத்துகளை நினைவு கூறுங்கள். நிறைய நேமத்துகள் அல்லாஹ் தாலா பனி இஸ்ராயீல்களுக்கு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியினர்களுக்கு அல்லாஹ் தாலா நிறைய நேமத்துகள் அல்லாஹ் தாலா செய்திருந்தான். என்னன்னு சொல்றது, நிறைய நேமத்துகள். பாறையிலே இருந்து தண்ணீரை அல்லாஹ் வர வைத்து கொடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மண்ணு சல்வாவை அல்லாஹ் தாலா இறக்கி கொடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுடைய சந்ததியினர்களிலே அல்லாஹ் தாலா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர வைத்தான். நிறைய நேமத்துகள் அல்லாஹ் தாலா இவர்களுடைய 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 வம்சத்திலே தான், இவர்களுடைய சந்ததியினர்களிலே தான் நிறைய அரசர்கள், சுல்தான்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர வைத்தான். ஆட்சி அதிகாரம் எல்லாம் அல்லாஹ் தாலா கொடுத்தான். இப்படி பலவிதமான நேமத்துகள் அல்லாஹ் தாலா செய்தான். அந்த செய்த நேமத்துகளை அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். உஷ்குரு நேமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும், हमने जो नेमत आपको दिए उसे याद करो, அந்த நேமத்துகளை நீங்கள் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி, இஸ்ராயீல் மக்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது பெரிய கொடையாளியுடைய மகனை, ஏண்டா உங்கள் வாப்பா உங்கள் அத்தா இவ்வளோ பெரிய கொடையாளியாக இருந்தார், நீயும் கொடையாளியாக இருக்க வேண்டியதானடா அப்படி சொல்கிறோமா இல்லையா? வீரனுடைய மகன் நீ வீரனாகத்தானே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இல்லையா? அதே மாதிரி ஆலிமுடைய பிள்ளைய, நீ ஒரு ஆலிமுடைய மகன், நீ ஒரு ஆலிமாக இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறது இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தாலா இருக்கின்றானே, இஸ்ராயீல் மக்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அவுஃபு பி அஹ்தி, என்னுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்க. ஊஃபி பி அஹ்திக்கும், உங்கள் வாக்குறுதியை நான் நிறைவேற்றுறேன்.
அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரானில் இருக்குது. இன்னொரு ஆயத்தில், அந்த ஆயத்தில் ஜுர்ரியத்தம் மன் ஹமல்னா மஅநூஹ இன்னஹு கான அபுதன் ஷக்கூரா, அந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா சொல்லுவான், அதாவது நாம் யாரை வெள்ளப் பிரளயத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களோடு நாம் காப்பாற்றினோமோ அவர்களுடைய சந்ததியினர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இன்னஹு கான அபுதன் ஷக்கூரா, அவர் ஒரு நன்றி செலுத்தும் அடியாராக இருந்தார் அப்படி சொல்லி இப்படி குரானில் இருக்கும். அதாவது இவங்களுடைய பிள்ளைகள் நூஹுடைய பிள்ளைகள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல யாபனி இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய பிள்ளைகள் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே சொல்லி காட்டுகிறான். ஒரு ஹதீஸில் இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யகூதிகள் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யகூதிகளிடத்திலே சொன்னாங்க, இஸ்ராயில் அப்படிங்கிறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பெயர்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ உடனே அந்த யூதர்கள் அவங்க சொன்னாங்க, வல்லாஹ், அல்லாஹ் மேலே சத்தியமாக எங்களுக்கு தெரியும், உண்மைதான் உண்மைதான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு பெயர்தான் இஸ்ராயில் என்ற பெயர் அப்படின்னு சொல்லி அந்த யூதர்களும் அதை ஒப்புக்கொண்டார்கள். இது ஒரு ரிவாயத்தில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, யாபனி இஸ்ராயில் அது குரு நேமத்தி அல்லத்தி அன்னம்து அலைக்கும், இஸ்ராயிலுடைய மக்களே உங்களுக்கு நான் செய்த நேமத்துகளை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா அவுஃபூ பி அஹ்தி, என்னுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். என்னுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன? இது ஒரு கேள்விதானே. என்னுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே தௌராத்தில், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில், இன்னும் பல நபிமார்கள் மூலமாக ஹஜ்ரத்து தாசீர் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீருர் ராசியில் நிறைய நபிமார்களுடைய பெயர்கள், நிறைய ரசூல்மார்களுடைய பெயர்கள், அதையெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ரசூலுல்லா வருவதற்கு முன்னாலேயே அவங்க சமுதாய மக்களிடத்தில் ரசூலுல்லாவை பற்றி சொன்னாங்க, குரானை பற்றி சொன்னாங்க. எப்போ பெருமானார் வருவாரோ அவரை நீங்கள் பின்பற்றணும், அவருக்கு என்ன வேதம் கொடுக்கப்படுகிறதோ அந்த வேதத்தை நீங்கள் நீங்கள் நம்ப வேண்டும், அந்த வேதத்தின் படிக்கு வாழ வேண்டும். இப்படி நிறைய வாக்குறுதிகள் அவர்களிடத்தில் இருந்து வாங்கப்பட்டது. அப்போ அல்லாஹ் தாலா என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொன்னால், அவுஃபூ பி அஹ்தி, என்னுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்க. நாயகத்தை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்ச பயலுக யகூதிகளும் நசாராக்களும் தான். யகூதிகளும் நசாராக்களுக்கும் அவங்களுக்கு முன்கூட்டியே அவர்களினுடைய வேதத்திலே அதை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. நான் இதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ரசூலுல்லாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். என்ன காரணம் அப்படின்னா, அவர் அதாவது அவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வகைராவில் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வகைரா. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 பயலுக. ஒருத்தர் யார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் ஒருத்தர் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். 2 பேர் ஆச்சா. இப்போ இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பையன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சா. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பையன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் தான் பனி இஸ்ராயில். பனி இஸ்ராயிலில் தான் எல்லா நபிமார்களும் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறமேல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய நபிமார்கள், தொடர்ந்து நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாமே பனி இஸ்ராயில்களில் தான் வந்தாங்க. அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வகைரா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வகைரா, அதில் தான் வந்தாங்க.
இவங்களுக்கு என்ன எண்ணம் அப்படின்னு சொன்னா, பனி இஸ்மாயிலில வரமாட்டார், பனி இஸ்ஹாக்கில வருவார் அப்படின்னு தான் இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில இவங்க அல்லாஹ் தாலா நிறைய நேமத்துகளை கொடுத்தும் கூட ஒரு நன்றி கெட்ட கூட்டம், ஒரு மோசமான ஒரு கூட்டம் இந்த பனி இஸ்ராயிலுடைய கூட்டம். அதனால தான் அல்லாஹ்வினுடைய பல வேதனைகளுக்கு இவர்கள் ஆளானார்கள். அல்லாஹ் அவ்வளோ நேமத்துகளை கொடுத்தும் அந்த பயலுக நன்றி கெட்டத்தனமாக அவ்வளோ பண்ணானுங்க. அதனால தான் அல்லாஹ் தாலா இவர்களை அழிச்சு ஒழிச்சு அல்லாஹ் தாலா ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டான். நாடே இல்லாமல் சுற்றுனானுங்க, ஒரு நாட்டை கொடுத்து உட்கார வச்சானுங்க, என்ன பண்ணானுங்க? நம்ம காலத்தில் நம்ம கண்ணு முன்னால் நம்ம பார்க்குறோமா இல்லையா? அவங்களுக்கு அவங்களுடைய ரத்தம், பிளட்டு, அவங்க பிளட்டு அப்படி தான். அவங்க அந்த மாதிரி தான், அவங்களுடைய குணமே அப்படி தான். அது மாற்ற முடியுமா என்னான்னு தெரியலை. ஆனால் அவர்களுடைய வரலாறு, அந்த வரலாறு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வரலாறு தான். துரோகங்கள், துரோகம் என்பது அவர்களினுடைய சுவாபம், அவர்களுடைய அவர்களுடைய தன்மை, துரோகம் பண்ணுவது அப்படிங்கிறது. அப்போ அல்லாஹ் தாலா அதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஏற்றுக்கணும், குர்ஆனை ஏற்றுக்கணுங்கிறது அல்லாஹ் உங்களிடத்துல வாக்குறுதி அல்லாஹ் வாங்கினான். அதனால் எனக்கு என்னுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்க. அல்லாஹ் தான் சொல்கிறான், அவுஃபூ பி அஹ்தி, என்னுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்க வாப்பா, நீங்கள் நிறைவேற்றுங்க. என்ன வாக்குறுதி? ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கணும். ரசூலுல்லா பனி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வகைரால வந்ததுனால இவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு மனசு வரல. இவங்க எப்படின்னா, நம்ம தான் எல்லாத்துலேயும் இருக்கணும், நம்மளை தவிர வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சைக்கோ மென்டாலிட்டி அவங்களுக்கு. அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த வம்சத்திலே வந்ததின் காரணத்தினால அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனசு கிடையாது. ஆனால் நல்லாவே தெரியும் இவங்க தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதினாவில் நிறைய யகூதிகள் மதினாவில் தங்கினதுக்கு காரணம் என்ன? வரலாறை பார்த்தீங்கன்னு சொன்னால், கடைசி நபி, இறுதி தூதர், அவர் மதினாவிலே தான் தங்குவார் அப்படிங்கிறது அவர்களுடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் அப்பயே அந்த காலத்திலேயே மதினாவுக்கு அவங்க தங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கடைசி நபியை எதிர்பார்த்து. கடைசி நபி வருவார். ஏண்டா எதிர்பார்த்து தங்கி கிடக்கிற பயலுக ரசூலுல்லா வந்ததுக்கு அப்புறம் ஏற்றுக்கணுமா இல்லையா? ஏற்றுக்கிட்டாங்களா? அதான் சொல்கிறேன், சைக்கோ மென்டாலிட்டி அவங்கள்ட்ட. கிறுக்கு பயலுகன்னு சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி கிறுக்கு பிடிச்சவங்க. அவுஃபூ பி அஹ்தி, அல்லாஹ் தாலா அதான் சொல்கிறான், என்னுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்க. ஊஃபி பி அஹ்திக்கும், உங்கள் வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன். உங்கள் வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னா, அவங்களுடைய ஷரியத்தில் நிறைய விஷயங்கள் கஷ்டமான ஷரியத். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் இருக்குது, அது நிறைய கஷ்டமான விஷயங்கள், ஒரு பட்டியலே போடலாம். அவ்வளோ 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 விஷயங்கள், கஷ்டமான விஷயங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்களுடைய ஷரியத்தில். அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்? எப்பா, என் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுனுங்க, உங்கள் வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன். நீங்கள் ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லேசான ஷரியத், பஹோத் ஆசான் ஷரியத், ரொம்ப லேசான ஷரியத் ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்படும். அந்த ஷரியத்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ என்னுடைய வாக்குறுதி நிறைவேறிச்சு ஆயிடுச்சா? ஊஃபி பி அஹ்திக்கும். இதுக்கு உலமாக்கள் நிறைய விளக்கம் சொல்கிறாங்க. அவுஃபூ பி அஹ்தி, ஊஃபி பி அஹ்திக்கும், இந்த ஒரு வார்த்தைக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. ஜஸ்ட் ஒன் நான் இப்போ உங்களுக்கு முன்னால் சொன்னேன், இன்னும் சில விளக்கங்கள் அதுக்கு இருக்குது. வையாய ஃபர்ஹபுல், என்ன பயப்படுங்க அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறோம். அதுதான் வாமினு பிமா அன்சல்து, நான் இறக்கின வேதம் குரான், அதை ஈமான் கொள்ளுங்க. அந்த குரான் முசத்திக்கல் இமாமாக்கும், உங்ககிட்ட இருக்குது தௌராத்து, அந்த தௌராத்தை உண்மைப்படுத்துகிறது. குரானில் எங்கேயாவது தௌராத்து இல்லைன்னு, அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குதா? கிடையவே கிடையாது. தௌராத், இன்ஜீல், சபூர்
அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஆகமங்கள் இது எல்லாத்தையுமே குர்ஆன் முசத்திகன் முசத்திகன் லிமா மாக்கும், ஜோ ஆப்கே பாஸ் ஹே, எது உங்களிடத்தில் இருக்கிறதோ அதை குர்ஆன் உண்மைப்படுத்துகிறது. அதனால எவனோ அதை நிராகரிக்கிறான்னு சொன்னா நிராகரிச்சுட்டு போகட்டும். ஆனா வலா தக்கூனு அவ்வள காஃபிரின் பிஹி, அதை நிராகரிக்கக்கூடியவர்களில் நீங்க முதன்மையானவர்களாக ஆகிவிடாதீர்கள். ஏன்னா எல்லாமே தெரியும் ஐயா உங்களுக்கு. தெரிஞ்சு இருந்து தெரிஞ்சு குற்றம் பண்ணா எவ்வளோ பெரிய தப்பு அது. தெரியாம ஒருத்தன் தப்பு பண்றான், அது வேற விஷயம். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது தப்பு இல்லையா? வலா தக்கூனு அவ்வள காஃபிரின் பிஹி, நீங்க அதை நிராகரிக்கக்கூடியவர்களின் முதன்மையானவர்களாக நீங்க ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா பேசுறான். விளக்கங்கள் இதுக்கு இருக்குது நிறையா. இன்ஷா அல்லாஹ் பிறகு கொஞ்சம் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.